Hello everyone. நாம பார்க்குறது 10th மேக்ஸில் 3rd சாப்டர் அல்ஜிப்ராவில் எக்ஸாம்பிள் 3.69 பாருங்கள். if a is equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க and b is equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. show that a and b satisfy commutative property with respect to matrix multiplication அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு commutative ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ சமுக்கு போகிறதுக்கு முன்னாடி commutative ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு ஆப்ரேஷன் நடக்குது. ஸோ அது வந்து அடிஷனாகவும் இருக்கலாம், மல்டிப்ளிகேஷனாகவும் இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். ஒரு ஆப்ரேஷன் நடக்கும்பொழுது அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட ஆர்டர்ஸை நம்ம மாற்றினாலும் அதோட ஆன்சர் வந்து நமக்கு மாறாமல் இருந்ததுன்னா அதுதான் வந்து நம்மளோட commutative ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தா நமக்கு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்றத சொல்கிறேன். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்னா என்னது? ஒரு ரெண்டு மேட்ரிக்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணணும். அதாவது இங்கே ஏபின்னு இருக்கா, இப்போ ஏபின்ற மேட்ரிக்ஸை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். சரிங்களா? இதில் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன சொல்ல வராங்கன்னா, இதில் இருக்கிறத நம்ம ஆர்டர் மாற்றணும். அதாவது ஏன்ற இடத்துல பியையும் பின்ற இடத்துலையும் ஏவையும் மாற்றணும். பிஏ அப்படின்னு மல்டிப்ளை பண்ணுறோம். சரிங்களா? இப்படி ஆர்டர் மாற்றும் போதும் நம்மளோட ஆன்சர் வந்து மாறாமல் இருக்கணும். அதாவது ஏபியை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வரக்கூடிய மேட்ரிக்ஸும் ஆர்டர் மாற்றினாலும் நமக்கு வரக்கூடிய மேட்ரிக்ஸ் வந்து சேமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ஸோ அப்படி சேமாக இருந்ததுன்னா அது வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக என்ன நம்ம வெரிஃபை பண்ணணும்? ஏபி கண்டுபிடிக்கணும், தென் பிஏ கண்டுபிடிக்கணும். ரெண்டோட ஆன்சரும் வந்து நமக்கு சேமாக இருக்கா அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணணும். அப்படி சேமாக இருந்ததுன்னா அது வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஏபி கண்டுபிடிக்கலாம். ஏபி இஸ் ஈக்குவல் டு, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். என்ன கண்டிஷன் நமக்கு? ஸோ இதோட ஆர்டர் என்ன? 2 rows 2 column. இதோட ஆர்டர்ஸ் 2 rows 2 column. ஸோ என்ன கண்டிஷன்? ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ரோஸும் வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கணும். சரிங்களா? ஸோ இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. ஸோ நம்மளால் ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ண முடியும்ன்றது அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போ பண்ணலாம். ஏபி, ஏன்ற மேட்ரிக்ஸ் என்னது? 2 minus 2 root 2 root 2 2. இது ஏ மேட்ரிக்ஸ். தென் பி மேட்ரிக்ஸ் என்னது? 2 2 root 2 minus root 2 2. ஸோ இப்போ ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2s are 4. தென் ப்ளஸ் வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸும் நமக்கு ப்ளஸ் தான். ஸோ இப்போ ப்ளஸ் 2 2 root 2 இன்ட்டு root 2 என்னது? 2. ஓகேவா? அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 2 into 2 root 2. 2 2s are 4. இப்போ 4 root 2 வரும். ப்ளஸ் மைனஸ் 2 root 2 into 2. சரிங்களா? ஸோ அப்போ என்ன கிடைக்குது? ஒரு மைனஸ் வருமா? மைனஸ் 2 2s are 4 root 2. சரியா? அடுத்தது செகண்ட் ரோ கொண்டு போய் ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணோம். ஸோ செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எடுத்துக்கோங்க. root 2 into 2 2 root 2 ப்ளஸ் 2 into மைனஸ் ரூட் 2 என்னது? மைனஸ் 2 root 2. ஓகேவா? அடுத்தது செகண்ட் ரோ செகண்ட் காலம் எடுத்துக்கோங்க. root 2 into 2 root 2 2 root 2 into root 2 என்னது? இன்னொரு 2 கிடைக்கும். சரிங்களா? ப்ளஸ் 2 into 2 4. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள். 4 root 2 மைனஸ் 4 root 2 கேன்சல் ஆகிடும். 2 root 2 மைனஸ் 2 root 2 கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 4 ப்ளஸ் 2 2s are 4. ஸோ அப்போ 4 ப்ளஸ் 4 என்னது? 8. இது 0 0. 2 2s are 4. 4 ப்ளஸ் 4 வந்து 8. ஸோ இதுதான் நம்மளோட ஏபியோட வேல்யூ. சரிங்களா? இது நான் வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூவாக நான் எடுத்துக்கிறேன். அடுத்தது பிஏ கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏன்றது தான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. சரிங்களா? இப்போ பிஏ கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் நம்மளோடது என்னது? 2 2 root 2 minus root 2 2. then A matrix 2 minus 2 root 2 root 2 2. சரிங்களா? இப்போ BA கண்டுபிடிங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரோவை கொண்டு போய் ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணணும். சரியா? இப்போ 2 into 2 4 ப்ளஸ் two root 2 into root 2 2 into root 2 into root 2 என்னது? 2 கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 2 into minus 2 root 2 என்னது? minus 2 2s are 4 root 2
ப்ளஸ் அடுத்தது 2 ரூட் 2 இன்ட்டு 2. ஸோ அப்போ 2 2s are 4 ரூட் 2. அடுத்தது செகண்ட் ரோவை கொண்டு போய் ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணலாம். மைனஸ் 2 ரூட் 2 ப்ளஸ் 2 இன்ட்டு ரூட் 2 2 ரூட் 2. அடுத்தது செகண்ட் காலமாக மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2 ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 2 ப்ளஸ் 2 2s are 4. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் 4 ரூட் 2 ப்ளஸ் 4 ரூட் 2 கேன்சல் ஆகிடும். மைனஸ் 2 ரூட் 2 ப்ளஸ் 2 ரூட் 2 கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது பார்த்தீங்கன்னா 4 ப்ளஸ் 2 2s are 4. ஸோ அப்போ 4 ப்ளஸ் 4 வந்து 8. இது 0 0 2 2s are 4 4 ப்ளஸ் 4 வந்து 8. ஸோ நம்மளுக்கூட பிஏக்கான வேல்யூ நம்ம மேட்ரிக்ஸ் என்ன கிடைக்குது 8008. நமக்கு ஏபி என்ன கிடச்சிருக்கு 8008. ஸோ ரெண்டுமே நமக்கு எப்படி கிடச்சிருக்கு சேமாக தான் கிடச்சிருக்கு. ஸோ ரெண்டோட ஆன்சரும் சேமாக இருக்கிறதால இது வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்றது அர்த்தம். ஃப்ரம் 1 and 2 AB is equal to BA. அதாவது ஏவையும் பியும் மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய ஆன்சரும் இதோட ஆர்டர் மாற்றினாலும் நமக்கு மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சரும் வந்து நமக்கு சேமாக தான் இருக்குது. சரிங்களா? ஹென்ஸ் A and B matrices satisfies commutative property. சரி, இவ்வளோதான் சம்.